பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் கல்வியாளரும் பொதுப்பள்ளிக்கான மாநில மேடை பொதுச் செயலாளருமான திரு பிரின்ஸ் கஜேந்திரபாபு நம்முடன் இணைகிறார். வணக்கம் தோழர். இந்து சமய அறநிலையத்துறை அது நிதியில கல்லூரிகள் திறந்திருப்பதை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்துள்ளார். ஏன் அரசாங்கத்திடம் நிதி இல்லையா? கோயில் பணம் ஏன் உங்கள் கண்களை உறுத்துகிறது? இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து எதற்காக கல்லூரி கட்டுகிறீர்கள் அப்படின்ற கேள்வியை அவர் தொடங்கியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சதி செயல் அப்படின்ற விமர்சனத்தையும் முன்வைத்திருக்கிறாரு. அதற்கு திமுக தரப்பிலிருந்து விமர்சனங்கள், பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டங்கள். இதன் பின்னர் அவர் சொல்லக்கூடியது இந்து சமய அறநிலையத்துறையின் நிதியிலிருந்து ஒரு கல்லூரி கட்டினா அதோடைய நிதி குறைவாக தான் இருக்கும், வளர்ச்சி அதுக்கப்புறம் இருக்காது, அது கூடுதல் பிரிவுகள் தொடங்க முடியாது, அப்படிலாம் வேணும்னா அரசாங்கம் நிதி அளித்தால் தான் அது முடியும், சாத்தியம். இதை தான் நான் சொன்னேன் அப்படின்னு அவர் மீண்டும் ஒரு விளக்கத்தை எடப்பாடி பழனிசாமி கூறுகிறார். இப்போது கல்லூரி கட்டுவது, பள்ளிகள் கட்டுவது, அதனை நடத்துவது என்பது அரசாங்கம் அப்படின்றதுனா அரசாங்கத்திலிருந்து நேரடியாக போகுவதானா, இல்லை அரசு துறைகளின் கீழ் இருப்பது, அது ஏதாவது இயக்கினால் அதை நடத்தினால் அதில் ஏதாவது சிரமங்கள் இருக்குமா? இப்படி எடப்பாடி பழனிசாமி சொல்வது போன்று அடிப்படையாக ஒரு விஷயத்தை நம்ம தெளிவுபடுத்திக்கணும்னு நான் விரும்புகிறேன். உலகம் முழுக்க சமய நம்பிக்கை உண்டு, மத நம்பிக்கை உண்டு. வெவ்வேறு வகையில் கடவுளை அழைக்கிறாங்க, வெவ்வேறு வழிபாட்டு முறை வைத்திருக்கிறாங்க. அதனால தான் வெவ்வேறு சமயங்கள், வெவ்வேறு நம்பிக்கைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உலகத்தின் எந்த பகுதியிலும் எந்த சமய நம்பிக்கை கொண்ட கோவிலும், அதை திருச்சபை, தேவாலயம், தொழுகின்ற இடம் என்று எந்த பெயரில் வேணாலும் நீங்கள் கூப்பிட்டுக்கலாம். அப்போ இறைவனுக்கு உண்டான இடமாக அடையாளப்படுத்தப்படுற அந்த இடம், அந்த இடத்தை நிர்வகிக்கக்கூடியவர்கள் பள்ளி கல்லூரிகளை நடத்திக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக குறைந்தபட்சம் பள்ளியாவது நடத்துகிறாங்க. இது இருக்கா இல்லையான்னு முதல்ல எல்லோரும் சரி பார்த்துக்கலாம். ஏன்னா இப்போ சரி பார்க்குறதுக்குன்றதுக்கு ரொம்ப சுலபம். உலகம் கை கடக்கும் அப்படின்றாங்க. அதனால் இணையதளம் மூலமாக யார் வேணாலும் அதை சரி பார்த்துக்கலாம். உலகம் முழுவதுமே இந்த நடைமுறை இருக்குது. அது கிறிஸ்துவ திருச்சபையாக இருக்கலாம், அது இஸ்லாமியர்கள் உடைய மசூதிகளை பராமரிக்கக்கூடிய அந்த நிர்வாகமாக தொழுகை நடத்தக்கூடிய அந்த இடங்களை நிர்வகிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். இந்தியாவில் இந்திய சூழலில் மடங்களை நடத்தக்கூடிய மடாதிபதிகளாக இருக்கலாம். கோயில்களை காலம் காலமாக புத்தர்கள், பௌத்த மதத்தை சார்ந்தவர்கள், சமணத்தை பின்பற்றக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் காலம் காலமாக கல்வி நிலையங்களை நடத்தி வந்திருக்கிறார்கள். எனவே ஒரு கல்வி நிறுவனத்தை, பள்ளிக்கூடம், கல்லூரிய கோவில் நிர்வாகம், கோவிலை நிர்வகிக்கக்கூடிய அரசின் துறை கோவிலில் வருமானத்தில் இருந்து நடத்தலாமான்னு கேட்டால் தாராளமாக நடத்தலாம். நடத்துகிற மரபு உலகம் முழுக்க இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்தியாவில் மட்டும், தமிழ்நாட்டில் மட்டும் அல்ல. கோவிலுடைய பராமரிப்புக்காக பக்தர்கள் கொடுக்கக்கூடிய அந்த நிதி, அந்த கோவிலுடைய பராமரிப்புக்கு மேல உபரியாக இருக்குதுன்னா அந்த உபரி பணத்தை யாருக்கு செலவு செய்யணும் அப்படின்னா வறியவர்களுக்கு செலவு செய்யணும். வறியவர்களுடைய பிள்ளைகள் படிக்கிறதுக்கு பள்ளிகள் திறப்பதோ, அல்லது அந்த பக்தர்களுடைய பிள்ளைகள் படிக்கிறதுக்கு பள்ளிகள் திறப்பதோ யாரை தவறுன்னு சொல்ல முடியாது. இன்னும் ஒரு படி மேல நீங்க போய் பார்க்கணும்னு கேட்டா, கோவில் நிர்வாகத்தினுடைய இடம், கோவில் நிர்வாகத்தின் சொத்து, அதில் நடத்துகிற பள்ளின்னா அந்த பள்ளியில் எல்லா சமய நம்பிக்கை கொண்டவர்களும் படிக்கலாம், எல்லா சமய நம்பிக்கை கொண்டவர்களும் ஆசிரியர்களாக இருக்கலாம். கோயிலுக்குள்ள பூசை செய்ய வர்றதோ கோயில் நிர்வாகத்தில் மட்டும்தான் அந்த நம்பிக்கை கொண்டவர்கள் இருக்கணும். அந்த நம்பிக்கை இல்லாதவர்கள் செய்ய முடியாது. ஆனால் கல்வி நம்பிக்கை சார்ந்ததல்ல, அறிவியல் சார்ந்தது. எனவே அதை யாரு வேண்டுமானாலும், ஆசிரியராக இருக்கலாம், யாரு வேணாலும் ஊழியர்களாக இருக்கலாம், யாரு வேணாலும் அது எல்லோருக்கும் பொது. ஏனென்றால் கடவுளே எல்லோருக்கும் பொது தானே. ஏன்னா இதுதான் பொதுவான நிலை என்பதை நாம உள்வாங்கிக்கணும். இந்து அறநிலைத்துறை என்ற ஒரு துறை ஏன் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டா, கோவில்களுடைய சொத்து, அந்த சொத்துகள் தனி மனிதர்களிடம் போகாமல் அந்த கோயிலுடைய பக்தர்களுக்கு முறைப்படி அந்த கோயில் நிர்வகிக்கப்படுவதற்கெல்லாம் உத்தரவாதம் கொடுக்கறதுக்கு தான் அந்த இந்து அறநிலைத்துறை என்பது உருவாக்கப்பட்டது. நீங்க தந்தை பெரியாருடைய போராட்டங்கள்லேயே பார்த்தீங்கன்னா, அவரோட தொடக்க காலத்துல அவர் ஒரு கோவிலுக்கு அறங்காவலராக இருந்து செயல்பட்டு இருக்கிறாருன்றதை பார்க்கிறோம்.
அவர் அறங்காவலராக இருந்து செயல்படும் பொழுது 6 கால பூஜை நடப்பதற்கு தேவையான பொருட்கள் இருக்கிறதா, நிதி இருக்கிறதா என்று உத்தரவாதப்படுத்தி இருக்கிறார் தந்தை பெரியார் அப்படின்றத பார்க்கணும். எனவே கோவிலை யார் வேண்டுமானாலும் நிர்வகிக்கலாம். ஆனால் அந்த கோவிலுக்கு உண்டான அந்த மரபுப்படி, அந்த கோவிலுக்கு உண்டான பூசை, மற்ற கோவில் நடவடிக்கைகள் அனைத்தும் செய்வதற்கு தேவையான அளவுக்கு நிதி, அந்த நிதியை விட உபரியாக இருந்தால் அதை பிற நல்ல காரியங்களுக்கு, தர்ம காரியங்களுக்கு செலவு செய்யறதுல ஒரு தவறே இல்லை. இதுதான் அறம், இதுதான் நீதி. இப்பொழுது நீங்கள் எழுப்பிய கேள்வி, ஒரு நபரை பற்றி பேசுனீங்க, ஒரு கட்சியை பற்றி பேசுனீங்க, அதற்கு இன்னொரு நபர் பதில் சொன்னதாகவும் இன்னொரு கட்சி போராட்டதான் சொல்றீங்க. நான் 2 நபர் 2 கட்சி என்பதை ஒதுக்கி வைத்துவிட்டு பேசியவர் முன்னாள் முதலமைச்சர் என்ற நிலையிலிருந்து நான் இதை பார்க்கிறேன். ஒரு சாதாரண மனிதர் அல்ல, பலமுறை சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு பல துறைகளுக்கு பொறுப்பு வகித்த அமைச்சராக இருந்தவர். அவர் முதலமைச்சராக பணியாற்றியிருக்கிறார். ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையாக நான் இதை பார்க்கவே இல்லை. அதுவும் தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய மரபு. அம்மாவின் ஆட்சி என்று சொன்னால் அம்மா வழியில் இவர் வருகிறார் என்பது உண்மையானால் இது புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கே அவர் துரோகம் செய்கிறாரு அப்படின்னு தான் நான் எடுத்துக்கிறேன். புரட்சி தலைவருக்கு திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு துரோகம் செய்கிறார் தான் எடுத்துக்கிறேன். பேரறிஞர் அண்ணாவுடைய படம் தான் அந்த கொடியில் இருக்கு. எனவே பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு இந்த சொல்லின் மூலமாக இப்ப இருக்கிற ஆட்சி இன்றைய ஆட்சி அல்ல, இது காலம் காலமாக பேரறிஞர் அண்ணா அவர்கள் தொடங்கி அதற்கு முன்னாடி கர்ம வீரர் காமராஜர், அதற்கு முன்னாடி மூதறிஞர் ராஜாஜி, பக்தவச்சலம் இப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்க காலங்கள் தொட்டு இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை. இது திடீர் என்ற இந்த 4 ஆண்டு கால நடைமுறை அல்ல. கோவில் இடம், கோவில் இடத்துல பள்ளிக்கூடங்கள், பழனி ஆண்டவர் கோயில் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி தேவஸ்தானங்கள் நடத்துற பள்ளிக்கூடங்கள் இருக்கு, கல்லூரி இருக்கு. நீங்க பழனி ஆண்டவர், திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற பழனி ஆண்டவர் கோவில்ல தேவஸ்தானத்துக்கு உண்டான கல்லூரி, அந்த கல்லூரியில படித்தவர், தமிழ் வழியில படித்தவர் இஸ்ரோல இப்ப விஞ்ஞானியா இருக்காருங்க. இஸ்ரோல விஞ்ஞானியா இருக்கிறார். அவர் இன்னைக்கு கூட என்ன சொல்றாருன்னு கேட்டா, எனக்கு மட்டும் இது போன்ற ஒரு அமைப்பு இல்லாமல் போயிருந்தால் நான் பட்டப்படிப்பை முடித்திருக்க மாட்டேன்னு சொல்றாரு. ஏன்னா பட்டப்படிப்பு முடிக்கிற வரைக்கும் மிகவும் ஏழ்மை நிலையிலிருந்து அவர் பட்டப்படிப்பு முடிச்சார். இன்றைக்கு அவர் பல மொழிகளை சர்வசாதாரணமா பேசுறார். தமிழ் வழியில படித்தவர் தான், பல மொழிகளை சர்வசாதாரணம் பேசுறாரு. ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானியாக அவர் அறியப்படுறாரு. இப்படி பலரை உருவாக்கிய பெருமை எதுக்கு இருக்குன்னு கேட்டா இந்த தேவஸ்தானம் பள்ளிகளுக்கு. அந்த இஸ்ரோவில் பணியாற்றக்கூடிய நபர் திருவனந்தபுரம் இஸ்ரோல பணியாற்றுறாரு. பேராசிரியர் மோகனா அவங்களுடைய ஸ்டூடெண்ட். அவர் ஒரு அறிவியல் இயக்க மாநாட்டில் பங்கேற்க வர்றாரு. அந்த பங்கேற்க வரும் பொழுது அவரே மேடையில் சொன்னது குழந்தைகள் அறிவியல் மாநாடு. அந்த குழந்தைகள் அறிவியல் மாநாட்டில் அதை தொடக்கி வைக்க வந்தவர் அவரே மேடையில் சொன்னது தான் நான் இப்போ சொன்னது. இப்படி பலரையும் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த பள்ளி, இதுல நாம என்ன யோசிக்க வேண்டியது இருக்குன்னு கேட்டா, அரசு பள்ளிக்கல்வித்துறையின் மூலமாக பள்ளிகளை நடத்துது, உயர்கல்வித்துறையின் மூலமாக கல்லூரிகளை பல்கலைக்கழகங்கள் நடத்துது. அது இல்லாமல் மீன்வளத்துறை என்றால் மீன்வளத்துறை பல்கலைக்கழகத்தை நடத்துது, தமிழ் வளர்ச்சித்துறை பல்கலைக்கழகத்தை நடத்துது. அதுபோல் இந்து அறநிலைத்துறையும் பள்ளிகளை கல்லூரிகளை நடத்துது. இதுல நாம என்ன கோரிக்கை வைக்கலாம்னா, இந்து அறநிலைத்துறையின் கீழ் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களை அரசு ஊழியர்களாக அறிவித்து அரசு சம்பளத்தை கொடுன்னு கேட்கலாம். அது அரசு உதவி பெறும் கல்லூரியா மாற்றுன்னு கேட்கலாம். அது ஒரு நியாயமான கோரிக்கை. அதைத்தான் அவர் வைக்கணும். எந்த துறை நடத்தினாலும் சரி, அந்த துறையை நடத்துற அந்த கல்லூரிகளை அரசு உதவி பெறும் கல்லூரிகளாக அறிவித்து அந்த ஊழியர்களை நிரந்தர ஊழியர்களாக அரசு நியமித்து அரசு சம்பளம் கொடுக்கணும். தற்காலிக ஊழியராக நியமிக்காதீங்க. இல்ல இப்ப சொல்லணும். இப்ப நடைமுறை எப்படி இருக்குது? இப்ப நடைமுறை எப்படி இருக்குன்னா, மாணவர்களிடமிருந்து கட்டணம் வசூல் பண்ணி மாணவர்கள் கிட்ட இருந்து வசூல் பண்ற கட்டணத்திலிருந்து தான் சம்பளம் கொடுக்குறாங்களே தவிர உண்டியிலிருந்து எடுத்து கொடுக்கல. அது நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். சுயநிதி பள்ளியாக அந்த பள்ளி செயல்படுமே ஆனால், ஒரு இந்து அறநிலைத்துறையின் கீழ் இருக்கிற ஒரு கோயில், அந்த கோவிலுடைய நிர்வாகம், அந்த நிர்வாகத்தில் இருக்கிற நிர்வாகத்துக்கு சொந்தமான இடத்துல ஒரு பள்ளிக்கூடம் நடக்குது அப்படின்னு சொன்னா, கல்லூரி நடக்குதுன்னு சொன்னா, அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிற ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்காக, அந்த பள்ளிக்கூட செலவுகளை பராமரிக்கிறதுக்காக கட்டணம் வசூல் செய்யறாங்க சார். வாங்குற கட்டணத்திலிருந்து தான் டீச்சருக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, ஆசிரியர்களுக்கும் பிற ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. எனவே உண்டியிலிருந்து எடுத்து கொடுக்குறாங்க.
அப்படின்னு சொல்றதோ, கடவுளுக்கு செய்ய வேண்டிய நெய்வேத்தியம், கடவுளுக்கு செய்ய வேண்டிய பூசைகள், அதற்குண்டான பணத்தை அதுக்கு செலவு செய்யாம இருக்கு செய்யறாங்க அப்படின்னு சொல்றதோ முற்றிலும் உண்மைக்கு புறம்பான வாதம். அதுல உபரி இருந்தால், செலவுகள் போல கோவிலுக்கு தேவையான அளவுக்கு வருமானம் இருந்து செலவுகள் எல்லாம் போக உபரி இருக்கும் பொழுது உபரி பணத்துல நீங்க இந்த குழந்தைகளுக்கு கூடுதலான சில நன்மைகளை செய்து கொடுப்பதற்கு செலவு செய்யலாம். ஆனால் அன்றாட தேவைகள், அன்றாட செலவுகள் என்பது மாணவர்களிடமிருந்து கட்டணம் வசூலிக்கப்பட்டு தான் செய்கிறது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம். இப்ப அன்னதானம் கோயில் இருந்து பண்றாங்கல்ல, சிறப்பு அன்னதானம், யாரோ ஒருத்தர் நன்கொடை கொடுத்தா பண்றாங்க. அப்படி இல்லைன்னா என்ன செய்யறாங்க, உபரி பணத்துல இருந்து தானே பண்றாங்க. பூஜையில இருக்கிற பூஜைக்கு செலவு செய்யற பணத்தை நிறுத்திட்டா கொடுக்குறாங்க. மகாகவி சுப்பிரமணிய பாரதி என்ன சொல்றாரு, கோயில் கட்டுறதை விட 1000 பேருக்கு அன்னதானம் பண்றதை விட ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் அதுதான்டா ரொம்ப புண்ணியம்னு சொல்றாருல்ல. எனவே உபரி பணத்துல ஒருத்தருக்கு கல்வி தர்றது புண்ணியம் தானங்க. அதுக்கு கடவுள் ஆசீர்வதிப்பாருங்க. கடவுள் அதற்காக கோச்சுக்க மாட்டாரு. எனவே முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் உண்மையிலேயே தடுமாறி விட்டார் என்றுதான் நான் நினைக்கிறேன். அவர் தன் தடுமானத்திலிருந்து விலகி சற்று அம்மாவின் ஆட்சியை அவர் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கட்டும், புரட்சித் தலைவரோட ஆட்சியை யோசிச்சு பார்க்கட்டும். இங்கெல்லாம் கோவில்களை கோவில்களாக பார்த்தார்கள், கடவுள் நம்பிக்கை இருப்பவர்களுடைய உரிமைகளை காப்பாற்றினார்கள். கடவுள் நம்பிக்கை கொண்டவர்கள் கடவுளுக்காக கொடுத்த பணத்துல உபரி பணம் இருக்குன்னா அந்த உபரி பணம் பல்வேறு தர்ம காரியங்களுக்கு செலவு செய்யப்பட்டிருக்கு. அந்த தர்ம காரியங்களுக்கு செலவு செய்யும் பொழுது அந்த தர்ம காரியத்திற்கு செலவு செய்வதற்காக கொடுத்த பணம் யார் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு அந்த புண்ணியம் போய் சேரும். இப்போ உண்டியில நான் துட்டு போடுறேன்னா அந்த துட்டு போட்டதுக்கு எனக்கு புண்ணியம் வரணும்னு சொல்லிட்டு தானே. எனக்கு புண்ணியம் எப்படி வரணும், அந்த பணம் நல்ல விஷயத்துக்கு செலவாயிருக்கு. இப்ப கடவுளுக்கு செய்ய வேண்டிய செலவு எல்லாம், அந்த பூசைகளுக்கு எல்லாம் செலவு செஞ்சுட்டு மிச்ச பணத்துல பள்ளிக்கூடம் நடத்தியிருக்காங்க, அதுல புண்ணியம், அந்த புண்ணியத்துல எனக்கு பங்கு இருக்கு. யாரெல்லாம் உண்டியில துட்டு கொடுத்தாங்களோ, யாரெல்லாம் கடவுளுக்கு துட்டு, அவங்களுக்கு புண்ணியம். எனவே அந்த பணம் கொடுத்தவர்கள், கோவிலுக்காக பணம் கொடுத்தவர்கள், நிதி கொடுத்தவர்கள், அவர்களுக்கு புண்ணியம் சேருவதற்கோ ஒரு வாய்ப்பாகத்தான் இந்த பள்ளிகளின் கல்லூரிகளை பார்க்க வேண்டுமே தவிர, இந்த கல்லூரி பள்ளிகள் என்பது கோவில் செலவு செய்ய வேண்டிய பணத்தை எடுத்து செய்கிறாங்க, மடைமாற்றி விடுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு என்பது ஆதாரமற்றது, நியாயமற்றது. அது ஒரு முன்னாள் முதலமைச்சராக அவர் செய்யக்கூடாது. அவர் சொன்னதை முற்றிலுமாக திரும்ப பெறணும். திரும்ப பெற்று அவர் எப்படி கோரிக்கை வைக்கலாம்னா, பர்மனன்ட் டீச்சர் அப்பாயிண்ட் பண்ணி அவங்களுக்கு பென்ஷனோட அவங்களுக்கு உத்தரவாதம் கொடுங்க, வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாருன்னா அது ஒரு நியாயமான கோரிக்கை. அதுலயும் அவருக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும், அவருக்கு புண்ணியம் கிடைக்கும், அவர் கட்சிக்கு நல்ல பேர் கிடைக்கும், அவருக்கு ஆதரவும் பெருகும். நன்றி தோழர்.